கடல் தங்கம் என அழைக்கப்படும் திமிங்கல எச்சத்தை மன்னார்குடியில் 2.5 கோடி ரூபாய் டீல் பேசி விற்க முயன்ற கும்பல் குண்டோடு போலீசில் சிக்கினர். தடை செய்யப்பட்ட திமிங்கல எச்சத்தை சட்டவிரோதமாக விற்க முயன்ற சம்பவத்தின் திடுக்கிடும் பின்னணி என்ன? கடல் தங்கம் என அழைக்கப்படும் திமிங்கலத்தின் எச்சமான அம்பர்கிரீஸ் அரிய வகை வாசனை திரவியங்கள் தயாரிக்க பயன்படும் என பல கோடி ரூபாய் மதிப்பிலான அம்பர்கிரீஸை வைத்து சட்டவிரோதமான பிசினஸ் டீலிங் பேசிய கும்பல்கள் போலீசில் சிக்கின. தடை செய்யப்பட்ட திமிங்கல எச்சமும் பல கோடி ரூபாய்க்கு கைமாற்ற திட்டமிடப்பட்ட சம்பவமும் வெட்ட வெளிச்சமானது எப்படி? பல கோடி ரூபாய் மதிப்பிலான திமிங்கலத்தின் எச்சத்திற்காக ஆழ்கடலில் திமிங்கலங்கள் வேட்டையாடப்பட்டு வந்தன. இதனால் திமிங்கலத்தின் வேட்டைகளை கட்டுப்படுத்த சட்டத்தை கடுமையாக்கி அதன் எச்சங்களை யார் விற்றாலும் வாங்கினாலும் சட்டப்படி குற்றம் என அறிவிக்கப்பட்டது. இதனால் திமிங்கலங்களின் எச்சத்திற்கு மார்க்கெட்டில் டிமாண்ட் கூடியது. பலரும் அதை கள்ளத்தனமாக கூடுதல் விலைக்கு விற்க ஆரம்பித்தனர். அரிய வகை வாசனை திரவியங்கள் தயாரிக்க என்றும் திமிங்கல வாந்தி என சொல்லப்படும் அம்பர்கிரீஸை பயன்படுத்தி வருகிறார்கள். இந்நிலையில் மன்னார்குடியில் தடை செய்யப்பட்ட திமிங்கல அம்பர்கிரீஸை விற்பனை செய்ய சிலர் முயற்சித்து வருவதாக வனத்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. உடனே மன்னார்குடி சரக வன அலுவலர் தலைமையில் வனத்துறையினர் களத்தில் இறங்கி உள்ளூர் ஆட்கள் மூலம் மாப்டையில் விசாரணையை தொடங்கினர். அதில் வடுவூர் வடபாதையைச் சேர்ந்த சதீஷ் என்பவர் போலீசில் சிக்கினார். 2,50,00,000 ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ 700 கிராம் அம்பர்கிரீஸை வைத்துக்கொண்டு யார் சிக்குவார்கள், யாரிடம் கைமாற்றி கோடிக்கணக்கில் சுருட்டலாம் என சுற்றித் தெரிந்தனர். அதில் பலரும் சதீஷிடம் டீல் பேசி விலையை குறைக்க முடியுமா என பேரம் பேசி வந்தனர். அவர்களில் ஒருவர்தான் வனத்துறையினருக்கு போன் செய்து போட்டும் கொடுத்துள்ளனர். இதனையடுத்து வடவூர் வடபாதையைச் சேர்ந்த சதீஷ், பாலமுருகன், ஆனந்தராஜ் உள்ளிட்ட 5 பேரை வனத்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து 2.5 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ 700 கிராம் அம்பர்கிரீஸை பறிமுதல் செய்தனர். இவர்களின் கைக்கு அம்பர்கிரீஸ் கிடைத்தது எப்படி, இவர்களிடம் டீல் பேசி அதை வாங்க இருந்தவர்கள் யார் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர்.